ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டும் இந்நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சபையாய் குடும்பமாய் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தாகம் உள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை தாகம் உள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை நிசன் என் பாவம் நீக்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன் நிசன் என் பாவம் நீக்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே காத்து கொள்ள கிருபை தாருமே காத்து கொள்ள கிருபை தாருமே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஒரு அருமையான கதை மூலமாக இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு நான் விவரிக்க விரும்புகிறேன். ஒரு நாள் சாயங்கால வேளையில் ஒரு மனிதன் தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு தன் வீட்டிற்கு போகிற பாதையில் மாலை மயங்குகிற நேரத்தில் அவன் போய்கொண்டிருந்தான். அப்படி போய்கொண்டிருக்கும்போது அவனுடைய காலில் ஏதோ ஒன்று இடறுவதைப் போல உணர்ந்து அது என்ன என்று பார்த்தபோது ஒரு பையை பார்த்தான். அந்த சின்ன பைக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை உணர்ந்தவனாக அதை பிரித்து பார்த்தபோது அவனுக்கு ஒன்றும் புலப்படவில்லை. கைகளால் தொட்டபோது அது ஏதோ கற்கள் நிறைந்த ஒரு பையாய் தென்பட்டதினால ஒரு பாடலை பாடிக்கொண்டு அந்த பையில் இருந்த கல்லை எடுத்து அவன் நடந்து போன பாதையில் இருந்த ஆற்றுக்குள்ளே எரிந்து கொண்டே போனான். கடைசியில் அந்த ஆற்றினுடைய பகுதி முடியவும் அவனுடைய பாதை முடியவும் அவனுடைய வீடு வரவும் சரியாக இருந்தது. அவனுடைய வீட்டிற்கு அருகிலே வந்து அந்த வெளிச்சத்திலே அது என்ன கல் என்று சொல்லி அவன் உற்று கவனித்த போது அவனுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. என்ன தெரியுமா? அந்த கல் ஒவ்வொன்றும் விலை மதிக்க முடியாத ரத்தின கற்களாக இருந்தது. அவனுடைய உள்ளமெல்லாம் உடைந்து போனது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே இறைவன் கொடுக்கிற அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை இந்த உலகத்திற்காக இந்த உலகத்தின் காரியங்களுக்காக இழப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆண்டவராகிய தேவனை புரிந்து கொள்வதற்கும் அல்லது அவரை தன்னுடைய வாழ்க்கையில் தெய்வமாக ஏற்றுக்கொள்வதற்கும் யோசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். காரணம் என்று சொன்னால் இந்த உலகத்தின் ஆசைகள், இந்த உலகத்தின் இச்சைகள், இந்த உலகத்தினுடைய நன்மைகள் அவர்களுக்கு பெரிய காரியமாய் தோன்றுகிறதுனாலே அந்த மனிதனைப் போல அதற்குள் என்ன இருக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியாமல் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு கடைசியில் உட்கார்ந்து புலம்புகிற அனுபவத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் கிருபையினாலே அவர் உங்கள் மேல் என் மேல் வைத்த அன்பினாலே இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையினாலே அவருடைய இரக்கத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே மீட்பை கொண்டு வருகிறது. இந்த உலகத்திற்காக இவர்கள் இழந்து விடாதபடி இந்த உலகத்தினுடைய நம்முடைய கண்களுக்கு தோன்றுகிற அல்லது நம்முடைய அதாவது நம்முடைய இருதயத்திற்கு தோன்றுகிற மாயையான உலகத்திற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை இழந்து விடாதபடி அவர் நமக்கு கொடுக்கிற கிருபை இழந்து விடாதபடி நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கிருபை என்று சொல்லும்போது அதற்கு அழகாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. காருண்யம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
அப்படியானால் இரக்கம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த கிருபை என்கிற வார்த்தைக்கும் காருண்யம், இரக்கம் என்கிற வார்த்தைக்கும் அர்த்தம் என்ன என்று சொன்னால், தகுதியில்லாத ஒருவன் மேலே எல்லா தகுதியுடைய ஒரு மனிதன் காட்டுகிற அல்லது தகுதியுடைய ஒரு இறைவன் காட்டுகிற இரக்கத்திற்கு தயவுக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்து போனதினாலே, நீங்களும் நானும் பாவம் செய்து ஆண்டவரோடு இருந்த உறவை இழந்து போனபடியினாலே தேவனுடைய கிருபை இழந்து போனோம், தேவனுடைய பாதுகாப்பை இழந்து போனோம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போனோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததினாலே, நம்முடைய அன்பை கிருபையாய் காண்பித்ததினாலே நாம் மறுபடியும் நம்முடைய பாவங்கள் நீங்கி நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறதுனால ஒரு புதிய விடுதலை பெற்றிருக்கிறோம். ஆகையினாலே இந்த கிருபையை நாம் இழந்து விடாதபடி அதை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த கிருபையை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். ஆண்டவராகிய தேவன் நிச்சயம் நமக்கு உதவி செய்வார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எதை இழந்தாலும் இந்த கிருபை இழந்து போகக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்கிற காரியம், எப்பொழுதெல்லாம் நான் ஜெபிக்கிறேனோ, எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் போய் நின்று நான் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னுடைய வேண்டுதலை விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோனோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே எனக்கு நீர் எதை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் உடைய கிருபையை மாத்திரம் நான் இழந்து போகக்கூடாது. ஆண்டவரே அந்த கிருபையை மாத்திரம் நான் இழந்து போகக்கூடாது என்று நான் ஜெபிக்கிறது உண்டு. ஏன்னு தெரியுமா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை இருக்கும் என்று சொன்னால் அவன் போகிற இடங்களிலே தடையாக இருக்கிற எல்லா தடைகள் மாறும், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும். ஆண்டவருடைய கிருபை இருக்கிறபடினாலே அவன் போகிற இடங்களில் எல்லாம் அவன் ஜெயமுள்ள மனுஷனாய் மாறுவான். ஆகையினாலே இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போம். வேதத்தில் பார்க்கும்போது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே யாருக்கெல்லாம் தேவனுடைய கிருபை கிடைத்ததோ அவருடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டானதை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டானதை பார்க்கிறோம். அந்த ஆண்டவராகிய தேவனுடைய கிருபையை நாமும் பெற்றுக்கொள்ளுவோம். நாமும் அதாவது அதை விரும்புவோம், நாம் ஆசைப்படுவோம். ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போம். அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் கொண்டு வரும். நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் நல்ல தெய்வமே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பொய்யான மாயை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை போல ஆண்டவரே, நீர் கொடுக்கிற நன்மையான காரியங்களை இந்த உலகத்திற்காக, இந்த உலகத்தில் நன்மையாய் தோன்றுகிற, இந்த உலகத்தில் பெரிய பெரிய காரியமாய் தோன்றுகிற எதற்காகவும் நாங்கள் இழந்து விடாதபடி அந்த கிருபையை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். எங்கள் மேல் கிருபையாய் இருப்பீராக என்று சொல்லி சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபைகள் ஒவ்வொருவரை தாங்கட்டும். நீரே மகிமைப்படுவீராக. சகல துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.